இன்னைக்கு டெல்லியில் நம்ம வீட்டில் மீன் குழம்பும் மீன் வறுவலும் செய்யலாமா? மீனை நல்லா மஞ்சப்பொடி போட்டு கழுவி அதில் இருக்க கவுச்சி சுமல் போகிற அளவுக்கு நல்லா கழுவி எடுத்தாச்சு. ஆனால் என்னன்னு பாருங்கள், நம்ம வீடு தான் கொஞ்சம் நாரி போச்சு. வேறு வழி இல்லை. நம்ம ஊராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சிங்கில் கழுவவே மாட்டோம். வீட்டுக்கு வெளியில் உட்காந்து மரத்தடியிலே இல்லை செடி கொடி பக்கத்துலேயே உட்காந்து கழுவி ஊற்றிட்டு வந்துக்கிட்டே இருப்போம். மண்ணில் கழுவுவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேறு வழியே இல்லை. அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்கிறதுனால இந்த மாதிரி தான் கழுவி ஆக வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது, பசங்களுக்காக எல்லாத்தையும் சாதிச்சுக்கிட்டு போக வேண்டியிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீன் பொரியதுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா மசாலா ஊற வச்சு எடுத்துட்டேன். அது நல்லா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமே எனக்கு மசாலா பிரியாமல் ஒன்று போல் வந்துச்சு. அதே மாதிரி மீன் குழம்பும் சூப்பராக வச்சுட்டு அதில் புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் வந்து ரெடிமேட் பரோட்டா கிடைக்குதா, அதை அப்படியே வாங்கி சூடு மட்டும் பண்ணி கொடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல், அது கூட பிரான் தொக்கு இதுதான் செஞ்சுருந்தேன். செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா நான்வெஜ் சமைக்கும் போது மைண்ட் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பசங்க சாப்பிட்டு சூப்பர்னு சொன்னாங்க.